குந்திக்கு குழந்தைட்ட ஆசையும் இருக்கு, குழந்தைய பார்த்தா பயமாகவும் இருக்கு. இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன், எப்படி இந்த குழந்தைய நான் என்னமா பங்கிடு பண்ணுவேன், இந்த குழந்தைய நான் எப்படிமா வளர்ப்பேன், நானும் ஒரு கன்னியா பொண்ணும், இந்த குழந்தையினால் வச்சுக்கிறது இப்போ உள்ள சூழ்நிலையில் சரியில்லையே, இந்த குழந்தைய நான் யார்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுவேன், நான் ராஜா வீட்டு பொண்ணாச்சே, இதை நான் யார்கிட்ட தெரிவிக்க முடியும், இது தெரிஞ்சால் நான் யார்கிட்டையான்னு கொடுத்தா அடுத்த செகண்டு ஒன்றே நம்ம அப்பா அம்மாவுக்கு விஷயம் போகாதா, அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு ரொம்ப யோஜனை பண்ணி கடைசியில் என்ன பண்ணினால், இந்த குழந்தைய அழகாக ஏதான ஒரு பொட்டியில் வச்சு நதியில் விட்டுடுவோம், யார் பாக்யவானோ அந்த பாக்யவான் இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கட்டும். குழந்தைக்கு அடையாளம் இருக்கு, காதில் குண்டலம், உடம்புல கவசம் அப்படிங்கிற இது பிறந்ததுலேருந்தே வந்து ஃபிட் பண்ணதில்லை. நம்ம பார்த்துல அப்தபூர்த்தி இன்னைக்கு குழந்தைக்கு விராட்டுன்னு அழகாக காதில் குத்துறமே அந்த மாதிரி குத்தின குண்டலம் இல்லை, அதே மாதிரியா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணின கவச்சம் இல்லை, பிறந்ததுலேருந்தே உடன் பிறப்பு இந்த கவச்சமும் குண்டலமும். அதனால் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு எப்படி தான் ஒரு பொட்டி கிடைச்சதோ தெரியல, அந்த குழந்தைய வச்சு அனுப்புகிறாப்புல மஞ்சூஷாம் ரத்ன சம்பூர்ணாம் அப்படின்னு இருக்குது மகாபாரதம். ஒரே நவரத்னங்களை கீழே பரப்பி அதுக்கு மேலே ஒரு வெல்வெட்டு தலகாணியை போட்டு அதுக்கு மேலே இந்த குழந்தையை வைத்து அதுக்கு மேலே ஒரு பட்டை மேலே போத்தி அதுக்கு மேலே அதுக்கு வென்டிலேஷன் வேணுமே, மூச்சு விடணுமே, அதுக்காக அது மேலே உள்ள அந்த துவாரங்கள்லாம் கரெக்ட் பண்ணி அழகாக முதக்கராப்பில் தெப்பம் மாதிரி பண்ணி அதில் அந்த குழந்தையை வச்சு அனுப்புகிறாள். அப்படியே இந்த பொட்டியே பார்த்துட்டு இருக்காள். அதான் மாத்ரு வாத்சல்யம்ங்கிறாள் சாஸ்திரங்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் குழந்தைன்னு சொல்லிவிட்டா அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு பாசம் ஏற்படுது அந்த குழந்தைட்டு. அந்த பொட்டியே பார்த்துட்டே இருக்காள் அவள். அந்த விடப்பட்ட நீரில் விடப்பட்ட ஒரு பொட்டி இப்படியே போயிட்டே இருக்கு, கண்ணை விட்டு மறைஞ்சுடுத்தோ அழுதுண்டே ஆற்றுக்கு வந்தாள். இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லி அந்த பொட்டியை அப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு தேரோட்டி ஒரு சூதன் அந்த நதியில் ஸ்நானம் பண்ணக்கூடியவர், அவர் ஸ்நானம் பண்ணுற சமயத்தில் அந்த பொட்டி வந்து பின்னாடி மோத அந்த பொட்டியை எடுத்து கரையில் வச்சு திறந்து பார்க்குறான். அழகான சூரியன் மாதிரி ஜொலிக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்துட்டு தன்னுடைய மனைவி ராதேட்ட கொண்டு வந்து கொடுத்து தன் பிள்ளையாகவே அவர் வளர்க்கிறார்கள். குழந்தைகள் இல்லாதவர்கள் அவர்கள். இது பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். கவச குண்டலங்களோடு இல்லை, ரத்னங்களோடு வந்திருக்கார் இந்த குழந்தை. அதனால் ஐஸ்வர்யத்தோடு வந்ததுனால இவனுக்கு வசுஷேனன் அப்படின்னு பெயரும் வைத்தார்கள். வசுனா சக ஜாத்தோயம் வசுஷேனோ பவத்விதி. குழந்தை வளர்ந்துட்டே இருக்கு, இது வாழ்க்கை வளர்ந்துட்டு இருக்கு. இந்த குழந்தை அவனுடைய உடம்பு பூரா ஆபரணம், அதே மாதிரியா தலையில் நெத்தி சுட்டி இப்படிலாம் அலங்காரம் பண்ணியே வந்த குழந்தை அந்த அலங்காரத்தை அப்படியே கலைக்கவே இல்லை. அப்பப்போ குளிப்பாட்டி அதை மாதிரியே அலங்காரம் பண்ணி விடுவாள் இந்த ராதையானவள். அந்த குழந்தை ஒரு சமயம் தொட்டிலில் படுத்துட்டு இருக்கிற சமயத்தில் ஆகாசத்தில் போன சப்தரிஷிகள் இந்த குழந்தையை பார்த்தாள். சூரியகுமாரன் அல்லவா, அதனால் பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணால் ஆச்சரியத்தோட அந்த குழந்தைகளில் கண்டப்படுறாப்புல அப்படி வந்தார்கள் ஆகாசத்துலேருந்து. அந்த 7 ரிஷிகளையும் பார்த்த உடனே மகான்கள் வந்திருக்காள், வேத பிராமணால் வந்திருக்காள், ரிஷிகள் வந்திருக்காள். வந்தால் அவளை சும்மா அனுப்பலாமா, ஏதானு கொடுக்கணும்னு இந்த குழந்தைக்கு தோன்றதான். வந்தவாளுக்கு ஏதானு கொடுக்கணும்னு தோடி உடனே என்ன பண்ணுறது, அந்த குழந்தை எப்படி கையை பிடிச்சி குழந்தைகிட்ட கொடுத்தா பிடிச்சிக்குமே தவிர குழந்தை கொடுக்காது. அதாவது ஜென்மாந்தர வாசனை தீட்சிதர் உபன்யாசத்தில் சொல்லுவார். சில குழந்தைகள் தான் கொடுக்கும், பல குழந்தைகள் கொடுக்காது. ஏன்னா கொடுத்து பழக்கம் இல்லை அதுக்கு ஜென்மாந்தரத்தில். அதனால் பணத்தை கொடுத்தா கெட்டியாக பிடிச்சிக்குமே தவிர கொடுக்கறதுங்கிறது சில குழந்தைகள் தானே. அதனால இந்த சப்தரிகளை பார்த்த இந்த குழந்தை என்ன பண்ணுறது, தலையில் உள்ள நெத்தி சுட்டியை எடுத்து இப்படிங்கிறதான் அந்த குழந்தை. இந்த சப்தரிகளை பார்த்தோடனே இந்த நெத்தி சுட்டி எடுத்துட்டு இப்படின்னு அவர்கிட்ட கொடுக்கறது. அதை பார்த்தார்கள் சப்தரிஷிகள். அப்பா குழந்தை, ஒன்றை போல ஒரு கொடையாளி கிடையாதுடா, அப்படி நீ உலகத்தில் விளங்க போகிற, தான தர்மம் பண்ண போகிற. அதனால்தான் தமிழில் கர்ணனை காட்டிலும் கொடையாளி கிடையாதுன்னு சொல்லுவார்கள் அல்லவா. அப்படி ஆசீர்வாதம் பண்ணினார்கள் அங்கே சப்தரிஷிகள். இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை தான் பெரியவனாகிறான். ஏன்னா பின்னாடி கர்ணனை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை, இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில். இதே கர்ணன் பெரியவனாகிறான், வில்லாளியாக ஆகிறான்,
துரோணர்கிட்ட பயிற்சி பெறாமல் பரசுராமர்கிட்ட போய் பயிர்கிறார். வில்வித்தை அவர்கிட்ட பயில வேண்டும், ஏன்னா அவரை காட்டிலும் வில்வித்தியில் சிரேஷ்டமானவர் கிடையாதுன்னு பரசுராமர்கிட்ட போய் வில்வித்தை பழகணும்னு நினைக்கிறான். ஆனால் பரசுராமர்கிட்ட படிக்கிறதா இருந்தால் அவர் ஒன்லி குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு தான், பிராமணாளுக்கு தான் சொல்லிக் கொடுப்பார். அப்படிங்கிறதுக்காக பிராமண வேஷத்தோடு அவர்கிட்ட இருந்து சகல வித்தைகளும் கற்கிறான். அப்போ அவன் கோர்ஸ்லாம் முடிஞ்சு போக வேண்டிய கட்டம். இதெல்லாம் தேவேந்திரனுக்கு தெரியறது. இவன் பிற்காலத்தில் இவன் நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதிரியாக இருக்க போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அவன் குருவிற்கு தலையணையாக இருந்து, குரு அந்த கர்ணன் தலையில் படியில் வச்சு தலையை வச்சு படுத்துட்டு இருக்கிறதுனால அந்த இன்னொரு தொடையில் இந்திரன் வண்டு வேஷம் பூண்டு அடிப்பக்கமாக போய் அவனுடைய தொடையை தொலைத்து மேல் பக்கமாக ஆகாசத்தில் பறந்து போனான் அப்படின்னு இருக்கு. அடியிலேருந்து மேல் பரிகந்தம் அந்த அவனுடைய தொடையை தொலை போடுகிறான் இந்திரன் வண்டு ரூபமாக. அவன் தொலைக்க தொலைக்க ரத்தம் அவன் உடம்புலேருந்து வெளியில் போயிட்டே இருக்கு. நம்ம எழுந்துட்டா குருவனுடைய தூக்கம் கெட்டு போயிடுமேங்கிறதுக்காக கர்ணன் எழுந்திருக்காமல் அப்படியே அந்த வலியை பொறுத்துட்டே இருக்கான். ரத்தம் ஓடின ஒரு சோடில் பரசுராமன் முழிச்சுட்டு ரத்தத்தை பார்த்துட்டு அவருடைய ஆச்சரியப்பட்டு போய் என்னன்னு கேட்க, இது மாதிரி ஒரு வண்டு தொலைத்தது, அதனால்தான் ரத்தம் ஓடுறது. ஏண்டா வண்டு தொலைத்தே பேசாமல் இருந்த அப்படின்றா. நான் ஏந்துன்னா நீங்கள் உங்களுடைய தூக்கம் கட்டுப்படுவேன். நான் கர்ணன், ஏய் உண்மையை சொல்லுன்னார் அவர். ரத்தத்தை பார்த்தா வாஸ்தவமான அந்தணனாக இருந்தால் உடனே நடுங்கி விடமாட்டானா, பயந்து விடமாட்டானா. இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவா சில பேர். ஏன் அப்படின்னா அவளை ஒரிஜினல் பிராமணாலும் வச்சுப்போம்னு வச்சுப்பே. இந்த மாதிரியாக ரத்தம்னா அவளுக்கெல்லாம் பயமாக இருக்காதா பிராமணாளுக்கு? நீ அந்த நல்லா இருந்து இந்த ரத்தத்தையும் ஓடுறத பார்க்கறதுனாலேயே உனக்கு மனசில் தில் இருக்கு. அதனால் நீ யார் அப்படிங்கிற உண்மையை சொல்லு அப்படின்ற போது உண்மையை சொன்னான். பொதுவாகவே மானியா உள்ளவன் கொடையாளியா உள்ளவன் பொய்யா சொல்ல போகிறான், அதுவும் குருநாதர்கிட்ட பொய்யா சொல்ல போகிறான். அதனால தான் யாருங்கிறத சொன்ன உடனே தேரோட்டி மகன் அப்படின்னு சொன்ன உடனே குருநாதர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்பா நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம், உனக்கு இது வருமா வராதா, இது தேவையா தேவையில்லையா, இது ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடியவன் நான் ஆச்சாரியன். அப்படி உள்ள என்னுடைய ஆச்சாரியன்ட்ட உன்னுடைய சொந்த விஷயத்தை மறைச்சு, ஆனால் என்னுடைய கல்விதான் முக்கியம் அப்படிங்கிற எந்த எண்ணத்தோட உன்னை யாருங்கத்த மறைச்சு எங்கிட்ட அத்தியனம் பண்ணாலுகோ படித்தாயோ அந்த படிப்பு உனக்கு சமயத்தில் உனக்கு கை கொடுக்காது, உனக்கு அது சமயத்தில் உபயோகப்படாதுப்பா. தான் நீ கற்ற வித்தை தக்க சமயத்தில் மறந்துவிட கடவது அப்படின்னு சொல்லிட்டார்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது அல்லவா? எல்லாம் வாழ்க்கையில் நேரம்னு இருக்குது. எல்லாம் மானியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்கான் கர்ணனானவன். அடுத்தபடி குந்திக்கு தக்க வயது வந்தது, சுயம்பரம் நடைபெற்றது. அவள் பாண்டுவுக்கு மாலையிட்டாள். குந்திக்கும் பாண்டுவுக்கும் விவாகம் நடந்தது. குந்தியா பாண்டோஸ்ச ராஜேந்திரா குந்தி போஜா மகீபதி கிருதோத்வாகம் ததா தந்து நானா வசுபிரர்ச்சிதம். அடுத்தபடியாக மதுர தேசாதிபதியான பொண்ண மாதிரிய பாண்டுவுக்கு ரெண்டாவதாக விவாகம் பண்ணி வைக்கிறார் பீஷ்மாச்சாரியால். இப்போ மற்றபடி விதுரருக்கும் அவருக்கு தக்கபடி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். பாண்டு இப்போ ராஜாவாக ஆயிட்டார், மனைவிகளோட கூடியவனாக ஆயிட்டார், குடும்பஸ்தராக ஆயிட்டார், திக்விஜயம் பண்ணுறார். எங்கே போனாலும் வெற்றி பாண்டு மகாராஜாவுக்கு. ரத்னங்கள், பொன்கள், முத்துக்கள், பவயங்கள்னு எல்லாத்தையும் கொண்டு கஜானாவை கொண்டு ரொப்பறார். எல்லாத்தையும் அண்ணாட்டை கொண்டு சேர்ப்பார். சந்தனோஹோ ராஜசிம்மஸ்ய பரதஸ்ய தீமதா பிரணஷ்ட கீர்த்திஜ சப்தா பாண்டுனா புனராகிருத்தான்னு லோகம் பூராவும் சந்தனுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த குடும்பம் எழும்பி விட்டது. சந்தனு மகாராஜாவுக்கு அப்புறம் அப்படி 2 ஜென்ரேஷன் ஒரு மாதிரியாக இருந்தாலும் இந்த குழந்தைகள் திருதராஷ்டிரன் பாண்டு வரவிட்டு மறுபடியும் அதே மாதிரி அதே லெவலில் வந்துடுத்தோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் ஒரு சமயம் பாண்டு ராஜ்ய நிர்வாகங்களை அண்ணா திருதராஷ்டிரன் ஒப்படைச்சிட்டு 2 மனைவிகளோட மலைச்சாரலில் ஹில் ஸ்டேஷன் சொல்லுவார், அந்த சிகரங்களில் அடர்ந்த காடுகளில்
வேட்டையாடி அங்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு வரோம்னு சில நாட்கள், சில வீக்ஸ் அங்கே போய் தங்கிறார். தங்குற சமயத்தில் ஒரு மிருக தம்பதி, ஒரு மான் தம்பதிகளை பார்த்தார். தத்திர மைதுன காலஸ்தம் ததரிச மிருக யூதபம். ஒரு ஆண் மானும் ஒரு பெண் மானும் கொஞ்சி குலாவி கூடுவதற்கு ரெடியாக இருக்கிறது. அது யாரு அப்படின்னு கேட்டாக்க கிந்தவர்ங்கிற மகரிஷி. அவருக்கு ஏதோ ஒரு விபரீதமான ஆசை. மகரிஷி தன்னுடைய மனைவியோடு இருக்கக்கூடியவர், 2 பேரும் மானா தன்களை மாற்றி கொண்டு இந்த மாதிரியாக இல்லற சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பாண்டு மகாராஜா பார்த்துட்டோ அம்புனால வேட்டையாடுறாப்புல அந்த மானை அடித்தார், ஆண் மானை. அந்த ஆண் மான் கீழே விழுந்து உடனே பேசிடுத்து. மனுஷ குறையில்லை. ராஜா, நீங்கள் தர்மாத்மாவா இருந்துன்னு இப்படி செய்யலாமா? உங்கள் புத்தி இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே, எப்போ அது மனுஷ குரலில் பேசுகிறதோ மனுஷ குரலில் பதில் சொன்னால் புரியும்னு பாண்டு மகாராஜா சத்திரியாளுக்கு வேட்டையாடுறது சுதர்மமாச்சு அப்படின்னார். உடனே அந்த மான் சொல்லிட்டு, வேட்டையாடுறது சுதர்மமாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஆண்மானும் பெண்மானும் கூடி குலாவர சமயத்தில் அடிக்கலாமா? அது முறையல்லவா? ராமாயணமே ஆரம்பமாக தானே. அன்றில்ங்கிற பட்சியை வேடன் அடிக்கிற சமயத்தில் தானே கேட்குறாரு வால்மீகி. அவதி காமமோகித மாணிகாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சவ. அதான ராமாயணமே ஆரம்பம். நான் மானாக இருந்தபோது நீ அடித்த, நான் போயிட போகிறேன். நான் மானா இருந்து நீ அடித்ததுனால உனக்கு பிரம்மாத்தி தோஷம் வராதுன்னா இருந்த கிந்தவர். நான் பிராமணனாக இருந்து அடிச்சிருந்தேன்னா உனக்கு பிரம்மாத்தி தோஷம் வரும். நான் மானா இருந்த போது நீ அடித்ததுனால மானா அடித்த தோஷம்தான் உனக்கு வரப்போகிறது, பிரம்மாத்தி தோஷம் வராது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரு வருத்தனை, என் மனைவியோடு நான் கூடியிருக்கிற சமயத்தில் நீ அடித்ததுனால நீ உன் மனைவியோட கூடிலேன்னா உன் தலை வெடித்து நீ இறந்து விடுவாய், உன் ஆயுசு அதோடு முடிந்து விடும். அஸ்ய தூத்துவம் பலம் மூட பிராப்சியசி ஈதிருஷமேவை. இந்த மாதிரி நீ உன் மனைவியோட சேர்ந்தால் நீ உன் தலைப்பேடும், நீ இறந்து விடுவாய் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஏன் வருத்தப்பட்டார்னால், பெரிய குடும்பத்தில் பிறந்தோம், நன்னா படித்தோம், கடைசியில் ஒரு காமங்கிற வலையில் போய் விழுந்துட்டோம். ஒரு ஆண்மானும் பெண்மானும் கூடியிருக்கிறத பார்த்து ரசிக்கணும், இல்லை மூஞ்சியை திருப்பிக்கணும், அது அடிக்கணுங்கிற விபரீதமான ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டது. எதுக்கு அப்படின்னா, இனி நான் இல்லறத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்காக தான். நான் இனிமேல் ராஜ்யத்துக்கு போக போகிறதில்ல, என் மனைவிகளோட சேர்ந்திருக்க போகிறதில்ல. மோட்சமேவ வியவஸ்யாமி பந்தோகி வியசனம் மகதே. மோட்சத்தை நான் அடைய போகிறேன், பந்தத்தெல்லாம் விட்டுட போகிறேன். அதனால் முனிவிற்த்தியை தான் அவலம்பிக்க போகிறேன். அதீவ தபசாத்மானம், நான் ரொம்ப தபஸ்வியாக ஆக போகிறேன். நான் இனிமேல் எப்போதும் போல இருக்க போகிறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் வசிக்க போகிறேன். தஸ்மாது ஏகாகம் ஏகைகஸ்மின் வனஸ்பதோ. 2 நாளைக்கு தங்கினா கூட அந்த இடத்துல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அதில் ஒரு விருப்பம் வந்துடும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு மரத்தடி அப்படிங்கிற ஒரு கணக்கில் நான் விரக்ஷமூல நிக்கோதோவா தியக்த சர்வ பிரியா பிரியாக நசோஜன் இன பிரகிஷ்யம்ச்ச துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதின்னு நான் வருத்தப்படவும் போகிறதில்ல, சந்தோஷப்படவும் போகிறதில்ல. என்னை கொண்டாடினாலும் நான் சந்தோஷப்படுறதில்ல, என்னை ஆறான் திட்டினாலும் நான் அதுக்காக வருத்தப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி குந்தி மாதிரிங்கிற 2 மனைவிட்டையும் சொன்னால், நீங்கள் இனிமேல் என்னோட கஷ்டப்படாதீர்கள், நீங்கள்லாம் பெரிய குடும்பத்து மாட்டு பெண்கள், எனக்கு தான் இந்த சாபம், அதனால் நீங்கள் அஸ்திராபுரங்கள் செல்லுங்கள், திரும்பி போங்கள்னு சொன்னான். அவள்லாம் சொன்னார் 2 பேரும், எனக்கு உங்களுக்கு இல்லாத நாடு நகரம் சுகங்கள்லாம் எங்களுக்கு வேண்டுமா, ஆனால் நான் உங்களோட தான் நாங்களும் தபஸ் பண்ணுவோம். ஆவாபியாம் தர்மபத்னிபியாம் சகதப்தும் தபோ மகது, நாங்களும் தபஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் குந்தியும் மாதிரியும். உடனே தான் அணிந்து வந்த ஆடைகள் அணிகலன்கள் எல்லாத்தையும் ஆபரணங்கள் எல்லாத்தையும் அங்குள்ள பிராமணாளுக்கெல்லாம் தானம் பண்ணிட்டு தன்னோட கூட வந்த வேலையாட்கள்லாம் அஸ்தினாபுரத்துக்கு திருப்பி அனுப்பி பீஷ்மர்ட்ட நான் சொன்ன மெசேஜை போய் சொல்லிவிடுனார் பாண்டு மகாராஜா. நான் இனிமேல் நகரத்துக்குள்ளே வரமாட்டேன், அண்ணா திருதராஷ்டிரே ராஜாவாக இருக்கட்டும், பீஷ்மாச்சாரியால் ஹஸ்தினாபுரத்தையும் இந்த ராஜ்யத்தையும் கட்டி காக்க வேண்டும் அப்படின்னு பீஷ்மர்ட்ட பொறுப்பை வச்சுட்டார். இப்போ பாண்டு, நான் இனிமேல் திரும்பி வரமாட்டேன், அத்தனை பொறுப்பும் பீஷ்மரை சேர்ந்தது அப்படின்னு சொன்னாராம் பாண்டு மகாராஜா. இது போய் சொன்னதுனால அத்தனை பொறுப்பையும் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விட்டது பீஷ்மாச்சாரியாளுக்கு. இப்படி வச்சது என்ன ஆச்சு அப்படின்னா, இதுவே பாண்டுனுடைய குழந்தைகள் பாண்டவர்களுக்கு அனர்த்தமாகி விட்டது.
என்ன அனர்த்தம் அப்படின்னா, அடுத்தபடி சண்டை வரப்போகிறது. சண்டை வர சமயத்தில் பாண்டவா பக்கம் வர முடியல பீஷ்மாச்சாரியால். காரணம் என்னன்னா, ஹஸ்தினாபுரம் கேபிட்டல் இப்போ அவர் கண்ட்ரோலில் இருக்குது, திருதராஷ்டிரன் கண்ட்ரோலில் இருக்குது. அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறதுனால கட்சி மாறி போகக்கூடிய, இப்போ ஏதோ வரப்போகிறதுங்கிறாளே ஏப்ரல் மாதம், உடனே இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேங்கெல்லாம் பண்ணக்கூடியது தர்மராஜ்யம் இல்லை அல்லவா? அதனால அந்த பக்கமே இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. இப்போ பீஷ்மாச்சாரியாளுக்கு நகரம் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு பாண்டு மனைவிகளோட என்ன பண்ணான், காடுகள்லாம் அலைந்து நடந்து 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 கடைசியில் இமய பர்வதம் போய் அதையும் தாண்டி சதசிருங்கம் அப்படிங்கிற இடத்துல அங்கே மனைவிகளோட வசித்து வந்தார். இந்த சமயத்தில் தான் கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லப்படுகிறது. ஏன்னா அடுத்தபடியாக பாண்டவாவுடைய உற்பத்தி சொல்ல போகிறோம், அப்போ தான் கிருஷ்ணாவதாரம். அதுக்காக இந்த இடத்துல சங்கிரகமாக கிருஷ்ண சரித்திரத்தை சொல்கிறார்கள் மகாபாரதத்தில். முதல்ல பூபார நிவர்த்திக்காக பூமாதேவி பிரம்மாட்ட போய் அப்ளிகேஷன் போட்டது, தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணது, பகவான் அரூபியாக கிருஷ்ணாவதாரம் பண்ணி பூபாரத்தை நிவர்த்தி பண்ணேன்னு அனுகிரகம் பண்ணது. அடுத்தபடியாக வசுதேவர் தேவகிக்கு விவாக ஏற்பாடு நடந்தது. உக்ரசேனன் அவருடைய புள்ள கம்சன் இவெல்லாம் ரொம்ப விசேஷமாக அந்த கல்யாணத்தை நடத்தி, அந்த கல்யாணத்தில் ஊர்வலம் விட்டான் கம்சன். அந்த ஊர்வலத்தில் புதுவன தம்பதிகள் வசுதேவர் தேவகியை வைத்து கொண்டு அந்த தேர் ஈஸ்ட் கார் ஸ்ட்ரீட் சவுத் கார் ஸ்ட்ரீட்னு இப்படியே இப்படியே சுற்றிகிட்டே வருது. கீழரத வீதி தெற்கரத வீதியெல்லாம் சுற்றி மேல ரத வீதி வர சமயத்தில் வாத்திய கோஷத்தோடு வரக்கூடிய அந்த ஊர்வலத்தில் இத்தனை சப்தத்தையும் அடக்கி மேலேருந்து ஒரு அசரீர வாக்கு, அடே அசடா அபுதா அசடே கம்சா, எந்த தேவகியினுடைய கல்யாணத்தை இவ்வளவு சீரஞ்சிறப்பமாக செய்கிறாயோ இவருடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்லப் போகிறது அப்படின்னு அந்த அசரீர வாக்கு சொன்ன உடனே அதே ஊர்வலத்தை அப்படியே நிறுத்தினான் கம்சன். கட்கபாணி, அதே தன் இடுப்பில் உள்ள கத்தியை எடுத்துட்டான். அந்த கல்யாண கோலத்தோடு இருக்கக்கூடிய தேவகியினுடைய அந்த வாரி புண்ணிவிட்ட அந்த பின்னலை பிடித்துண்டான், வெட்ட துணிந்தான். தடுத்தார் வசுதேவர், கேட்கல கம்சன். அப்போதான் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணார், புத்திரான் சமர்ப்பயிஷ்யே அஸ்யாஹா, இவருடைய குழந்தையெல்லாம் உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறேன்டா கம்சா, இவளை விட்டுடு அப்படின்னு சொன்ன போது கம்சன் அதை வாக்கியத்தை புரிஞ்சின்றான். அதுக்காக அவளை மன்னித்து விட்டு விட்டான். 2 பேரும் இறங்கி நடந்து வீட்டுக்கு போய் விட்டார்கள். அத கால உபாவிரத்தேன்னு காலம் கிடுகிடுன்னு ஓடியது. தேவகியும் நல்ல பருவ மங்கையாக ஆனால், முதல்ல கர்ப்பம் தரித்தால், முதல் குழந்தை பிறந்தது. கீர்த்திமான்னு எல்லாரும் பேர் வைத்தார்கள். இருந்தாலும் என்ன பண்ணான் வசுதேவர், நேர கம்சன்ட்ட கொண்டு கொடுத்தார். கம்சன் சொன்னான், இந்த குழந்தையினால எனக்கு பயம் கிடையாது, இதை எடுத்து கொண்டு போங்கள் அப்படின்னு சொன்ன போது சமயத்தில் நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிட்டு நாரத மகர்ஷி வந்து சேர்ந்து, கம்சா நீ மாட்டுக்கு இந்த மாதிரி இருக்கே, உனக்கு மருமான் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் தேவ கோஷ்டியாக உன்னை கொள்றதுக்காக வந்திருக்கிறார்கள், இது 8வது கர்ப்பம்னு ஃபியூச்சரை சொன்ன அந்த அசரீரி வாக்கு அழகா தேதி நட்சத்திரம் திதியெல்லாம் சொல்லக்கூடாதா? அஷ்டமியில் பிறக்க போகிறான், ரோகிணியில் பிறக்க போகிறான், ஆவணி மாதம் ஏதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடாதா? 8வது கர்ப்பம்னு சொல்கிறாளே, தேதியை மாதத்தையும் காலத்தையும் குறிப்பிடாமல் 8ங்கிறது என்றவாளுடைய பொறுமை எண்ணெயத்தை பொறுத்ததுப்பா. இங்கேருந்து எண்ணினா அது 8, அங்கேருந்து எண்ணா இது 8, அதனால் கீழே நின்னாளா மேலே நின்னாளான்னு தெரியல. இப்படிலாம் கலகத்தை உண்பண்ணி விட்டார். உடனே இது குழந்தை இப்போ பிறந்த குழந்தை 8ஆக இருக்குமோ என்று அந்த குழந்தையை கொன்றான். வசுதேவரின் தேவகியும் ஜெயிலில் அடைத்தான். இதை தடுத்தார் உக்ரசேனர். அதனால் அவரையும் பக்கத்து ஜெயிலில் போட்டான். தனக்கு வேண்டியவாள் எல்லாரையும் காவலுக்கு வைத்து கொண்டான். மந்திரி சபையை அமைத்தான். ஜாதஞ்சாத மகன் புத்திரம் தயோஹோ அஜன சங்கையா, ஒரு குழந்தையாக கொன்றான். அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை இது மாதிரி 6 குழந்தையை கொன்றுவிட்டான். 7வது குழந்தையாக ஆதிசேஷன் வர, அப்போதான் பகவான் தன்னுடைய சகோதரியான மாயாதேவியை கூப்பிட்டு இந்த குழந்தையை கொண்டு ரோகிணி கர்ப்பத்தில் கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரியா அம்பாள் செய்ய குழந்தைய அபார்ஷன் ஆயிட்டுன்னு சொல்ல, அப்போ 7வது கர்ப்பம் போக 8வது கர்ப்பம் ஏற்பட்டதுக்கு தத்தோ ஜெகன் மங்களம் அச்சுதா சௌயே, லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான அந்த குழந்தையை தேவகி சுமந்தாள். சா தேவகி சர்வ ஜெகன் நிவாச நிவாசபூதாக, இந்த உலகத்தையே பறிக்கக்கூடிய எம்பெருமான், இந்த உலகத்தையே வயத்தில் வச்சுட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான்,
அந்த குழந்தைய வயத்தில் வச்சுன்னு சுமந்தாள் அந்த தேவகியானவள். அந்த வயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான 33 தேவர்கள் அந்த காராகிரகத்தில் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். சத்யம் பரம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிகிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் விருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னா. பகவான் சத்தியஸ்வரூபி இல்லையா? சத்தியவிரதன் இல்லவா? அவனே சத்தியம் இல்லவா? அவன் சொன்னது சத்தியம் இல்லவா? அவன் இருக்கிற இடம் சத்தியம் இல்லவா? அவனை நம்பினவர்கள் சத்தியம் இல்லவா? அதனால ஒரே சத்தியம் 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 அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அழுதுன்னு இருக்கக்கூடிய தேவகியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிருக்காள். திருஷ்டியாம்பதே குக்ஷிகதா புமானி. அம்மா நீ இனிமேல் அழக்கூடாதுமா, எல்லாருடைய அழுகையும் போக்குறதுக்காக தான் அந்த குழந்தை வந்திருக்கு உன் வயத்தில். எம்பெருமான் உன் குழந்தையா வந்திருக்கார். இனிமே உனக்கு மட்டும் பய நிவர்த்தி இல்லை, இதை யார் யார் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் பய நிவர்த்தி அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார்கள். இந்த மாதிரியாக தேவதி பகவானை சுமந்திருக்காள். இந்த சதசிங்கத்தில் வசிக்கக்கூடிய பாண்டு அங்கே உள்ள தபசுகளுக்கெல்லாம் சுசூஷை பண்ணிட்டு இருந்தார். அவளோடு ஒரு மனுஷியாளாக ஆகிவிட்டார். எல்லாரும் பாண்டுவிட்டு அவ்வளவு பிரேமாக இருந்தார்கள். ஒரு சமயம் அந்த சதசிங்கத்தில் உள்ள மகர்ஷிகள்லாம் ஏதோ வெளியூருக்கு போகிற மாதிரி சாமான்லாம் எடுத்துன்னு கிளம்பினார்கள். எங்கேன்னு கேட்டான் பாண்டு. இல்லை நாங்கள்லாம் பிரம்மலோகம் போகிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே பாண்டு சொன்னான், எனக்கும் பிரம்மலோகம் வரணும்னு ஆசையாக இருக்கே, அதனால என்ன ஆயிடுச்சுன்னு போவேளா அப்படின்னாள். உடனே அவள்லாம் சொன்னா, நீ வரவாண்டாம், நீ இங்கே ஏறு அப்படின்னாள். உடனே பாண்டு என்ன நினைத்தானா, அடாடா என்னை வரவாண்டான்னு சொல்கிறாளே, எங்களுக்கு குழந்தைகள் இல்லாதனால வரவாண்டான்னு சொல்கிறாளா? அப்ரஜஸ்ய மகாபாகா நத்வாரம் பரிச்சக்ஷதே. குழந்தை இல்லாத வாழ்க்கை எந்த லோகம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கேன். அதனால தான் அவள்லாம் என்ன வாண்டான்னு சொல்லுகிறார்கள். அதனால என்னை குழந்தைகள் இல்லாதனால வாண்டான்னு சொல்கிறேளா அப்படின்னு சொன்னோடனே அவள்லாம் அவனை இப்படி கண்ணை மூடினார்கள். ஏதோ சிஸ்டத்தை ஆன் பண்ணுறாப்புல, செல்லை எடுத்து பார்க்குறாப்புல இப்படி கண்ணை மூடி ஞான சக்ஷுஷனால் தெரிஞ்சின்றால். பாண்டுவை பார்த்து சொன்னார்கள், ஏன்பா அப்படி சொல்கிற, உனக்கு குழந்தை உண்டுன்னாலும் அஸ்தி வை தவ தர்மாத்மன்னே, உனக்கு குழந்தை உண்டுப்பா, அதனால அதுக்கான ஒரு முயற்சியை நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டோ உனக்கு குழந்தை உண்டுன்னு சொல்லிட்டு அவளாம் மறந்து விட்டார்கள். வியாசாச்சாரியால் அஸ்தினாபுரம் வந்தால் காந்தாரி வந்து நமஸ்காரம் பண்ணால். அப்போதான் சொன்னார் வியாசர், உனக்கு சீக்கிரம் குழந்தைகள் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் திருதராஷ்டிரன் காந்தாரிக்கு சந்தானம் ஏற்படுறாப்புல காந்தாரி கர்ப்பவதியாக ஆனாள். கர்ப்பவதியாகி ஒரு வருஷம் ஆயிடுத்து, 2 வருஷம் கூட ஆக போகிறது. ஆனால் குழந்தை பிறக்கல்ல. இன்னும் இங்கே 2 வருஷ காலம் குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாண்டு பலவிதமாக யோஜனை பண்ணினார். ஏன்னா அவள்லாம் உனக்கு குழந்தை உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாள் அல்லவா, குழந்தை உண்டுன்னு சொன்னாலே மகான்கள் அல்லவா, ஏதோ நமக்காக அழாதேன்னு நம்மளெல்லாம் சமாதானம் பண்ணுறாப்புல அவள் சொல்லலை. அவள்லாம் ஞான சக்ஷுஷை உடையவர்கள். அவள் சொன்னால் ஏதோ விஷயம் இருக்கும் அப்படின்ட்டு யோஜனை பண்ணி அப்புறம் தன்னுடைய மனைவியான குந்தியை கூப்பிட்டு சொன்னான், அம்மா நமக்கு 12 விதமான குழந்தைகள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வயஞ்சாதா பிரணீதஸ்ச பரிக்ரீதா பௌனர்பவः காணீனः ஸ்வைரிண்யாம் எஸ்ச ஜாயதே தத்தா கிரீதா கிருத்ரிமः. இதே மாதிரியாக சகோடா ஜாதிரேதாக ஹீனயோனிஹி இப்படின்னு ஹீனயோனி திருத்தகான்னு 12 விதமாக குழந்தைகளை அடையலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவள் கர்ப்பம் தரித்து அவள்கிட்ட பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஔரசன் அப்படின்னு பேர். பயத்தில் பிறந்த குழந்தை இது. சில பேருக்கு குழந்தைகள் இல்லைன்னா என்ன பண்ணுவாள் அப்படின்னாள், அடாப்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறாள்வா, ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாள். இப்போ ஸ்வீகார புத்திரன் அப்படிங்கிற 2 தான் சாஸ்திரியமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர 10 சொல்லப்படுறது. இதை தவிர 2+10 இருக்கு. ஆனால் அந்த 10 இருக்க அது கலிவர்ஜியம்னு விட்டாள். கலியுகத்துக்கு இது ஏற்றதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஏனக்கேன பிரகாரேன்னு ஏதான ஒரு பிரகாரத்தில் குழந்தையை அடைய வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இதில் நம்ம ஏதான ஒரு உபாயத்தினால நீ ஒரு குழந்தையை அடைஞ்சேன்னா நம்ம குருவம்சம் விளங்குமே அப்படின்னு. அக்கியகம் மனசாப்யன்யம் கச்சேயம் தொதுதேனரும். ஏனக்கேன பிரகாரேன நீ முயற்சி பண்ணால் ஒரு குழந்தையை அடையலாமே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நாங்கள்லாம் வியாசப்பிரசாதத்தினால தான் பிறந்தோம் அப்படிங்கிற எண்ணத்தில்
ஆனால் குந்தி என்ன சொன்னான்னா, நான் மனசால கூட பிறரை நினைக்க மாட்டேன்னு விட்டாள் குந்தி. மனசால கூட நான் யாரையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போதான் சொல்கிறாள், உங்களுக்கு தெய்வ குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டாள். தெய்வ பிரசாதத்தினால உங்களுக்கு குழந்தை வேணுமான்னு கேட்டு தனக்கு துர்வாசன் குழந்தையா இருக்கிற சமயத்தில் உபதேசித்த அந்த மந்திரத்தை ஞாபகம் பண்ணி, எம் எம் தேவம் தொமேத்தேனே, எந்தெந்த தேவதையை நினைச்சு நீ மந்திரத்தை சொல்றியோ அந்த தேவதா பிரசாதமான குழந்தை கிடைக்குன்னு சொல்லியிருக்கார். பிராமணஸ்ய வச்சஸ்தத்யம், பிராமணனோட வாக்கியம் பொய்யாகாது. நம்ம கல்யாணம் ஆகி உடனேயோ இல்லை கொஞ்சம் காலதாமதமாவோ குழந்தை பிறந்தா அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாக்க, எங்காத்து சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணார், சுவாமியினுடைய அனுகிரகத்தினால குழந்தை பிறந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நாளில் வாயை விட்டே சொல்லுவார், தெய்வம் போட்ட பிச்சைன்னு சொல்லுவார்கள். அதனால்தான் அந்த காலத்தில் பல குழந்தைகளுக்கு பிச்சைன்னே பேர். கேட்டெல்லாம் எனக்கு தெரியும், ஒரு குழந்தை கூட தங்கல்ல, இந்த குழந்தை தான் தெய்வத்தினால கிடைச்சது, தெய்வத்தின் போட்ட பிச்சை, அதனால இதுக்கு பிச்சைன்னு பேர் வச்சுக்கோன்னு சொல்லுவார்கள் அல்லவா. அதனால தெய்வத்தினால கொடுக்கப்பட்ட அனுகிரகிக்கப்பட்ட குழந்தையே தெய்வம் கொடுத்ததுன்னு சொன்னா, தெய்வமே நேர வந்து அனுகிரகம் இந்தா குழந்தைன்னு கையில் கொடுத்தா அது வாஸ்தவமாகவே தெய்வ குழந்தை இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் எனக்கு துர்வாசர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டு ரொம்ப சந்தோஷத்தோட, அப்படி இருந்தால் அதை உடனே சொல்லுமானே அப்படின்னு சொன்ன உடனே, நான் எந்த தெய்வத்தை குறித்து சொல்லணும் அதை சொல்லுங்க அப்படின்னால், நமக்கு முதல்ல தர்மந்தான் முக்கியம். பிரவரம் சர்வதேவானாம் தர்மம், சர்வதேவதைக்குள்ள தர்ம தேவதை தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. தர்ம தேவதையை குறித்து சொல்லு அப்படின்னு உடனே தர்ம தேவதையை குறித்து குந்தியானவள் இந்த மந்திரத்தை சொல்ல, அங்கேருந்து விமானத்தில் வந்தார் தர்ம தேவதை. லேஹே புத்திரம் மகாபாகும் சர்வ பிராணபிருதாம்பரம். தர்மர் தேவதையினுடைய அனுகிரகமாக குந்திக்கு உடனே கையில் ஒரு குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தையை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டால். உடனே அவர் சொன்னால், ஏஷ தர்மபிருதாம் ஸ்ரேஷ்டா. உடனே அசரீர வாக்கு ஆகாசத்திலேருந்து சொல்றது, இவன் தர்மபுத்திரன், இவன் தர்மம் கொடுத்த குழந்தை, யுதிஷ்டிரன் அவன், விக்ராந்தன், சத்தியவாதி அப்படின்லாம் ஆகாசத்திலேருந்து அசரீர வாக்கு சொல்லிது. தர்மர் குழந்தைய பிறந்து அந்த குழந்தைய அவ பார்க்கலையா குந்தி. ஏன்னால் ஆத்துக்கார் பார்க்காம நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேர கொண்டு வந்து பாண்டு மகாராஜாட்ட கொடுக்க, பாண்டு பரம சந்தோஷப்படுறார். இதை பாருங்க, நம்மளாம் எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் செய்திகளை. ஆனால் அந்த காலத்திலே இந்த மாதிரி செய்தி பரவுறதுங்கிறது உண்டு போலும். இந்த மாதிரியாக குந்திக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது காந்தாரி காதில் விழுந்தது. காந்தாரியும் தர்மதரிசினியும்லாம் சொல்லப்படுக்க, அவள் தர்மதரிசினி, தர்மம் தெரிஞ்சவளாக இருந்தாலும் கூட இப்போ தன்னுடைய ஓர்படியான குந்திக்கு குழந்தை பிறந்திருந்துன்னு உடனே திடீர்னு அவளுக்கு ஒரு அசூயை வந்துதான். நான் 2 வருஷமாக வயத்தில் சுமக்கிறேன் கர்ப்பத்தை, எனக்கு குழந்தை பிறக்கல, என்னடா அது அப்படின்னு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காளே, இந்த குழந்தை வெளியில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு குழவியால் குத்திண்டாள் வயத்தில் அப்படின்னு சொல்லுவார். உடனே குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதரம் காத்தையாமாச. உடனே என்ன ஆச்சுன்னால் கர்ப்பஸ்ராம அபார்ஷன் ஏற்படுறாப்புல மாம்ச பிண்டமாக அது வெளியில் வர, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தெரிஞ்சார் வேதவியாசர். அவர் ஞான சக்ஷுஷால் தெரிஞ்சுன்னு உடனே அங்கே தோன்றினார். உடனே காந்தாரிக்கு அவர் தானே அனுகிரகம் பண்ணியிருந்தார். ஏமா அப்படி அவசரப்பட்ட அப்படின்னு சொல்ல அவளோ அகர. உடனே ஒரு குடத்தில் ஜலத்தை கொண்டு வர சொல்லி அந்த மாம்ச பிண்டத்து மேலே விட்ட உடனே அது உடனே அப்படி செதறது, அப்படி எப்படிமா செதறது, 101 பீஸாக எடுத்தது. உடனே 101 குடத்தில் நெய்யை கொண்டு வர சொல்லி ஒரு குடத்திலையும் சொல்லி சொல்லி போடுகிறார். போடுறதே என்ன சொல்கிறார், இனிமே உனக்கு கர்ப்பம் கிடையாது, இந்த ஒரு கர்ப்பத்தில் ஏற்பட்ட மாம்ச பிண்டமே உனக்கு 100 குழந்தைகளாக ஆக போகிறது அப்படின்னோடனே. அப்போ அழுதுண்டே இந்த காந்தாரி நினைக்கிறாளாம், இப்படி இந்த மாதிரி வரம் கொடுப்பான்னு தெரிஞ்சால் எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சாலும் தேவலாம், பொண்ணு போல் ஆகுமா, 100 பிள்ளை பிறந்தாலும் ஒரு பொண்ணு இருந்தால் தேவலாம்னு அவள் நினைக்கிறது வேதவியாசருக்கு தெரியறது. அதனால என்ன பண்ணார், 4 தோசை பார்த்தா கூட கடைசியில் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத கல்லில் ஊத்துறோம் அல்லவா, அந்த மாதிரியாக 100 பீஸை வச்சு கடைசியில் ஒரு பீஸை மிச்சப்படுத்தி அதையும் ஒரு குடத்தில் போட்டு, அம்மா நீ நினைச்சது நடக்க போகிறது, 100 பிள்ளை ப்ளஸ் ஒரு பொண்ணு பிறக்க போகிறாள் அப்படின்னு சொல்லி அந்த குடத்தில் வைக்க சொல்லி, ஜாக்கிரதையாக இரு, குடம் விரிஞ்சு எப்போ குழந்தை வெளியில் வருதோ அவசரப்பட்டு குடத்தை ஒன்றும் பண்ணிவிடாது அப்படின்னு பாதுகாப்பாக வைக்க சொல்லி, ஸ்புடபானேஷு குண்டேஷு ஜாதான் ஜானீகி சோபனே. தார்மிகரான
தர்மபுத்திரரோட ரொம்ப சந்தோஷமாக இருந்த பாண்டு மகாராஜா தர்மதேவதையினுடைய அனுகிரகமாக ஒரு குழந்தை பிறந்தது. அது மாதிரி பலிஷ்டனான ஒரு குழந்தை வேணும். அதனால வாயு பகவான் நினைச்சு இந்த மந்திரத்தை ஜெபி அப்படின்னு சொன்னவனே தார்மிகம் சசுதம் திருஷ்டுவா தர்மதேவதையை குறித்து மந்திரத்தை சொன்னாப்புல வாயு பகவான் நினைச்சு மந்திரத்தை சொன்னாள் குந்தி தேவி. வாயு பகவானுடைய அனுகிரகமான நல்ல பலிஷ்டனான ஒரு குழந்தை அவர் கையில் வருது. கையில் வந்தால் என்ன ஆச்சுன்னா வெயிட்ஃபுல் குழந்தையாக இருக்கிறதுனால அவளால் தூக்க முடியலையாம். அவளே எதிர்பார்க்க, ஏன்னா குழந்தைன்னா 2.5 கிலோ இருக்கட்டும், 3 கிலோ இருக்கட்டும், இல்லை 4 கிலோ 10 கிலோவே இருக்கட்டும். 1000 கிலோவோட ஒரு குழந்தை வந்தால் ஆறாலையானு தூக்க முடியுமா? அந்த மாதிரியாக ரொம்ப வெயிட்ஃபுல் குழந்தையாக வந்ததுனால அவளே எதிர்பார்க்காமல் தூக்க முடியாமல் உடனே ஒரு பாறையில் வைக்க, அந்த வச்ச மாத்திரத்தில் அந்த பாறை பொடி பொடியாக போயிடுது. இந்த குழந்தைய வச்ச மாத்திரத்தில் அது அவ்வளவு பலிஷ்டன் அப்படிங்கிறத காமிக்கிறாள். இவன் ரொம்ப பீம பராக்கிரமாக, இவன் ரொம்ப பலிஷ்டனா இருக்க போறான், பூமியே ஆடுறது பாரு அப்படின்னு அசரீர் வாக்கு சொல்லிது. அந்த சமயத்தில் அவன் பீமன் எப்போ பிறந்தானோ அதுக்கு முதல் நாள் ராத்திரியில தான் இந்த 101 குடத்தில் ஒரு குடம் விரிஞ்சது. அதுலேருந்து துரியோதன வெளியில் வந்து துரியோதனங்கிற குழந்தை வெளியில் வந்தான். அவன் வெளியில் வரத்தேலேயே கத்திண்டே அழுதுண்டே பிறக்கிறான். என்ன கத்தல் எப்படி இருந்ததுனால் கழுத ஊழையிடுறாப்புல இருந்துதான் துரியோதன வெளியில் வந்தவனே கத்தினது. ஏன் கழுத ஊழையிடுறாப்புலதுன்னாக்க இவன் கத்த கத்த பக்கத்தில் தெருவில் உள்ள கழுதையெல்லாம் பிரதித்வனி கொடுக்கறது. இவன் கத்த அது கத்த, இவன் கத்த அது கத்த. அதனால வாஸ்தவமாகவே இந்த கழுதையினுடைய கத்தலாகவே இருந்தது. கழுதைகள்லாம் பிரதித்வனி கொடுக்குற, கழுகுகள் காக்கைகள்லாம் ஆகாசத்தில் வட்டமிட, கொடிய மிருகங்கள்லாம் ஓலமிட, நரிகள்லாம் ஊழையிட, பெருங்காற்று அடிக்க, அங்கங்கே தீப்பற்றி போக, உடனே திருதராஷ்டிரன் பயந்து போய் விதுரனை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் உட்பாதங்கள்லாம் ஏற்படுறதேன்னு உடனே விதுரர் இந்த காலகட்டத்தெல்லாம் யோஜனை பண்ணி சொன்னார். இந்த குழந்தை வெளியில் வந்திருக்க குடத்துலேருந்து முதல் குழந்தை, இதனால இந்த குடும்பமே நாசமாக போகிறதுப்பா. அதனால க்ஷத்திரியர்கள்லாம் மடிவாள் அப்படின்னு இந்த பஞ்சாங்க படம்னா வரப்போகிறது. இப்போ ஏப்ரல் 14 வாசிப்பாள் பஞ்சாங்க படம். இந்த வருஷம் கந்தாய பலன் அப்படின்னு வாசிப்பாள்வா, அந்த மாதிரியா இந்த குழந்தை பிறந்த நேரம் எப்படி இருக்கு தெரியுமான்னு பஞ்சாங்க படனை மாதிரி கடகடன்னு வாசிச்சுட்டு இந்த நம்ம குடும்பங்கள்லாம் உருப்படணும்னா, ராஜாக்கள்லாம் உயிரோடு இருக்கணும்னா இந்த குழந்தைய ஆற்றுல வச்சுக்காத, நாடு கடத்துனார் விதுரர். நான் என்ன இருக்கேன், எனக்கு முதல்ல பிறந்த குழந்தை, நான் வெளியில் விடுவேனா, நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு அதை சம்மதிக்கலையா. அவன் ஆற்றுலையே வச்சுன்னா நாம் சொல்கிறது தான் பின்னாடி நடக்க போகிறது. அடுத்தபடியாக ஒரு குழந்தையாக வெளியில் வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் பிறக்க போகிறான். அதுக்கு முன்னாடி தான் ஆவணி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் ராத்திரி 12 மணிக்கு ரிஷப லக்னத்தில் தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயா ஆவிராசீத்யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலஹ தம் அத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மஹர்ஹவைடூர்ய கிரீடகுண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தளம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. அழகான உயர்ந்த ஒரு சுப காலத்தில் பகவான் கிருஷ்ணாவதாரம் என்றால் வசுதேவருக்கும் தேவகிக்கும் உயர்ந்ததான ஒரு காலகட்டம். அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப லக்னம் ராத்திரி 12 மணிக்கு எல்லாருடைய மனசும் குளிர்ந்து இருக்க, மந்தம் மந்தம் ஜலதராகான அழகாக தூத்தல் போட, அந்த சமயத்தில் ஆச்சரியமான குழந்தைங்கிறாள் சுகாச்சாரம். அத்புதம் பாலகம் அம்புஜேக்கணம், தாமரை போன்ற கண்ணு, தாமரை போன்ற பாதம், தாமரை நாபீல தாமரி, தாமரைன்னு சொல்கிற அளவுக்கு சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம், 4 கைகள், ஒரு கையிலையும் சங்கம் சக்கரம் கதே பத்மம் அப்படிங்கிற ஆயுதங்கள், கழுத்தில் ஸ்ரீவத்சங்கிற அடையாளம், அதே மாதிரி வைஜெயந்தி மாலை, அதே உயர்ந்ததான பட்டு பீதாம்பரங்களோட திவ்யாபரண பூகிதியாக பகவான் அந்த தேவகிட்ட தோன்றுகிறான். பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாள் தேவகியும் வசுதேவரம்.
அப்படின்னு சொல்லப்பட்டதான கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறாள். இதுக்கப்புறம்தான் 3 மாதம் கழித்து அர்ஜுனன் தோன்றப் போகிறான். அதுக்கப்புறம் நகுல சகதேவர்களாம் தோன்றப்படுகிறார்கள். அவருடைய வித்யாபியாசம் முதலிய சரித்திரங்கள்லாம் நாளைய தினம். நாளன்னி புதன்கிழமை அன்னைக்கு திரௌபதி ஸ்வயம்பரம், திரௌபதி விவாகத்தோட இந்த பாரத பிரவச்சனம் பூர்த்தியாகுது. கங்கா பிரவாஹேந்து ஜட்டாதராய त्रिलोचनाय स्मरकालहन्त्रे समस्तदेवैरपि पूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. महादेव 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 महादेव. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. जय सद्गुरुस्वामिनः, जय श्री आञ्जनेयस्वामिनः, जय.